இந்த கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னதே எனக்கு தெரியல. இந்த கடிதம் எனக்கு இன்னும் வந்து சேரலை. அந்த கடிதம் வந்து சேர்ந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ அது யார் உண்மை சொல்லியிருக்கா, யார் பொய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை இது எதையோ ஒரு குற்றம் சாட்டுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரை எடுத்த உடனே நேரடியாக போய் பார்த்து பேசிட முடியாது. ஏற்கனவே அவர்கள் ஏதாவது தொடர்பு இருந்திருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்கள் முடிவு எடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, அதுக்கு ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும். அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்றதுதான் ஆதாரமா இருக்குமே தவிர ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. உங்களை அவர் தொடர்பு கொள்ளீங்க சார்? அப்படின்னா நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இது ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று கூறிய விவகாரத்தில் ஓபிஎஸ் அனுப்பிய கடிதமோ மெசேஜோ தனக்கு வரவில்லை என நயினார் நாகேந்திரன் தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் கடந்த வியாழன் அன்று காலையில முதல்வரை சந்திச்சிருந்தாரு. மதியம் ஒரு 3 மணி வாக்கில் வந்து தனக்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் பாஜக அளிக்கப்படலை, அதனால நான் அதை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அதன் அடிப்படையில் ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகி சில மணி நேரங்களில் மீண்டும் வந்து தமிழக முதல்வரை அவரது வீட்டில் வந்து சந்திச்சாரு. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்ததாகவும் ஆனால் அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டதே தனக்கு தெரியாதுன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்ன நிலையில அவர் கேட்டுக்கொண்டா பிரதமர் நேரம் வாங்கி தர்றதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறாத நிறுத்தணும். நயினார் நாகேந்திரன் 6 முறை நான் கைபேசியில தொடர்பு கொள்ள முயன்றேன், ஆனா அவர் என்னோட தலைப்பை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில நயினார் நாகேந்திரன் இதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசணும்னா குறுஞ்செய்தி ஏற்கனவே அவருக்கு அனுப்பியிருந்தேன், அதுல வந்து அவர் எந்த ஒரு பதில் கொடுப்பேன் சாட்டியிருந்தாரு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாரு, ஓபிஎஸ் கடிதம் அனுப்பி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, அந்த கடிதம் எனக்கு இன்னும் வரல, அந்த கடிதம் வந்து விட்டா நான் அதற்கு ஒன்று உண்மையை காட்டுறேன், அப்ப யார் உண்மையை சொல்லியிருக்கா போய் சொல்லியிருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்கனவே கருத்து முதல் நடைபெற்று இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு மதுரை விமான நிலையத்துக்குள்ள வந்திருந்தாரு. தேனி செல்வதற்காக வந்திருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, சென்னையில இருந்து விமானம் மூலம் மதுரை வந்து அடைஞ்சிருந்தாரு. இவன் நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டதுக்கு சம்பந்தமா மதுரை விமான நிலையத்துல அவங்ககிட்ட செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, நயினார் நாகேந்திரன் 6 முறை தொடர்பு கொண்டதுக்கான ஆதாரத்தை காட்டிட்டு இந்த மாதிரி நான் காட்டியிருக்கிறேன், இந்த மாதிரி ஆதாரம் கேட்டிருந்தாங்க, இந்த ஆதாரம் காட்டியிருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து அவங்க போதிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காததால தான் நான் பாஜகலேருந்து வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சுட்டு வேகமா வந்து தேனியை நோக்கி, அவரோட சொந்த ஊரான தேனியை நோக்கி போயிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் ஓ பன்னீர்செல்வம் இடையேயான இந்த இருவர்களுக்கு இடையேயான ஒரு கருத்து மோதல் வந்து தற்போது மிகவும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்குது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.